ஆகிய ஏக இறைவனின் திருநாமத்தால் தொடங்குகின்றேன். NTCT சார்பில் நடத்தப்படக்கூடிய அர்-ரஹ்மான் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கொண்டாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, மாணவ மாணவிகளே, ஊரை சார்ந்த பெரியோர்களே, சான்றோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அமைதியும் ஆசையும் சூழட்டுமாறு. உலகின் 7வது பெரிய தேசமாகவும் மக்கள் தொகையில் உலகில் 2வது பெரிய தேசமாகவும் இருக்கக்கூடிய நம்முடைய நாடு ஐரோப்பியர்களிடமிருந்து விடுதலை பெற்ற இந்த நிகழ்வை இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்து தேசிய கொடியின் வண்ணங்களை நம்முடைய ஆடைகளிலும் நெஞ்சங்களிலும் சுமந்து கொண்டு நம்முடைய பற்றினை நாம் எல்லாம் உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்காக பேசுவதா, பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்காக பேசுவதா, சான்றோர்களுக்காக பேசுவதா என்ற ஒரு குழப்பமான மனநிலை எனக்கு வருகிறது. மிகப்பெரிய சிரமம் என்னவென்று சொன்னால், குழந்தைகளுக்கு மத்தியிலே இருந்து பேசுவது. நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு சென்றால் மூளை வியாதிக்கு ஒரு மருத்துவர் இருப்பார், இதய நோய்க்கு ஒரு மருத்துவர் இருப்பார், சர்க்கரை நோய்க்கு ஒரு மருத்துவர் இருப்பார். அவருடைய திறமைகள் எல்லாம் நீங்கள் பாராட்டி பேசுவீர்கள். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பாராட்டி பேச வேண்டியது யார் என்று சொன்னால் குழந்தை மருத்துவரை தான். ஏனென்று சொன்னால், மற்ற மருத்துவர்களிடம் உங்களுடைய பிரச்சனைகளை எளிதில் நீங்கள் எடுத்துச் சொல்ல முடியும். உங்களுடைய வலியை, வேதனையை, துயரத்தை அவரிடம் எடுத்துச் சொல்லி அதை அவர் புரிந்து கொள்வார். ஆனால் குழந்தை மருத்துவர்களிடம்தான் மிகப்பெரிய உளவியல் ஆற்றல் புதைந்து கிடக்கும். என்று சொன்னால், ஒரு குழந்தைக்கு தனக்கு உடலிலே எங்கே வலி இருக்கிறது என்பதை அந்த மருத்துவரிடம் சொல்ல தெரியாது. அழுகையை பார்த்தும் குழந்தையுடைய இதர நடவடிக்கைகளை பார்த்தும் அந்த குழந்தை மருத்துவர் இந்த குழந்தைக்கு இதுதான் பிரச்சனை என்பதை கண்டறிந்து மருத்துவம் கொடுப்பார். அப்படி என்று சொன்னால், மருத்துவர்களே உயர்ந்தவர்கள் யார் என்று சொன்னால் குழந்தை மருத்துவர்கள் தான். அதே போன்றுதான் பலரும் உயர்ந்த நிலையை எட்டிய பிறகு உங்களுடைய ஆசிரியர்களை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்கின்ற போது எல்லோருமே தங்களுடைய கல்லூரி பேராசிரியர்களை பற்றி பெருமையாக சொல்வார்கள். என்னை கேட்டாலும் என்னுடைய பேராசிரியர் கவி இன்க்ளாஸ் போன்றவர்களை நான் குறிப்பிட்டு சொல்வேன். ஆனால் உண்மையிலேயே நாம் பாராட்ட வேண்டியது யாரை என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களை தான் நாம் அதிகமாக பாராட்ட வேண்டும். சொன்னால், இந்த குழந்தைகளை காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அவர்கள்தான் தாயாக தந்தையாக இருந்து பராமரிக்கிறார்கள். இப்போதெல்லாம் ஏப்ரல் மாதம், மே மாதம் விடுமுறை விட்டாங்கன்னு சொன்னா அந்த விடுமுறையை கண்டு பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள். காரணம் கேட்டால், 2 மாசம் இப்படி வச்சு சமாளிக்க போறோமே தெரியுங்கிறாங்க. அப்போ ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பள்ளிக்கூடம் திறக்கிறாங்கன்னு சொன்ன உடனே குழந்தைகளுக்கெல்லாம் சோகம், ஆனா பெற்றோர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. அப்பா 2 மாதம் பாடா படிச்சு பிள்ளைங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, 2 மாதம் வைத்திருப்பதற்கு, பெற்ற பிள்ளையை பராமரிப்பதற்கு அதை சுகமான சுமையாக கருதாமல் அதை ஒரு கனமான ஒன்றாக கருதக்கூடிய போக்கு மலிந்து விட்ட காலகட்டத்தில் தினமும் காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை யாரோ பெற்ற பிள்ளைகளை தங்களுடைய பிள்ளைகளாக கருதி பராமரிக்கக்கூடிய இந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களை தான் நாம் அதிகம் கொண்டாட வேண்டும். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது கல்வி அமைச்சராக, தொடக்க கல்வி அமைச்சராக செங்கோட்டையன் அவர்கள் இருந்தார்கள். திடீரென்று பிள்ளைகளுடைய கல்வி முறைகளை கற்றுக்கொள்வதற்காக அவர் தலைமையில் ஒரு குழு ஐரோப்பாவை சேர்ந்த பின்லாந்துக்கு சென்றது. எனக்கு ஆச்சரியம். சிங்கப்பூருக்கு செல்லாமல், இங்கிலாந்துக்கு செல்லாமல், அமெரிக்காவுக்கு செல்லாமல் ஏன் பின்லாந்துக்கு செல்ல வேண்டும்? அவர் போய் வந்த பிறகு அவருக்கு நான் கேட்டேன்,
அதற்கு அவர் தினத்தந்தியில தன்னுடைய பயணம் குறித்து ஒரு பேட்டி அளித்திருந்தார். அப்போது சொன்னார், பின்லாந்தில ஒரு குழந்தைக்கு 2 பெற்றோர்கள் என்று சொன்னார். ஐரோப்பிய கலாச்சாரத்தை பார்த்து படித்து இருந்த நமக்கு ஒரு குழந்தைக்கு 2 பெற்றோர்கள் போது ஒரு சில சந்தேகம் வரும். அவர் சொன்னார், வீட்டிலே யார் பெற்றோர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அந்த தொடக்கப்பள்ளியில் அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். மேலும் கூறுகின்ற போது ஒரு விஷயத்தை சொன்னார், அன்று காலை நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருடைய இல்லத்தில் நான் காலை உணவு இருந்தேன். அன்று விடுமுறை தினம். அந்த பிள்ளைகள் அழுகின்றன. ஏன் அழுகிறார்கள் என்று கேட்ட போது அந்த பிள்ளைகள் சொன்னார்களாம், நான் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அடம்பிடித்து அழுகிறார்களாம். அப்படி என்று சொன்னால் பின்லாந்துடைய கல்வி முறைதான் இன்று உலகத்திலேயே தொடக்கப்பள்ளி மகளிர் பள்ளிகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. உலகிலேயே பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு செல்ல மாட்டோம் என்கின்ற காலகட்டம் இருக்கிறது. இப்போதெல்லாம் பாருங்க, மழை வருதாங்க பிள்ளைகள் ஆவலோடு கவனிக்கிறாங்க. ஒரு விவசாயி மழையை எதிர்பார்த்து காத்திருக்கிறான். ஆனா பிள்ளைங்க எல்லாம் மழை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஏன்னா எப்பாவது விடுமுறை அடிக்க போறோம்னு பாக்குறான். காலை எழுந்த உடனே 7 மணிக்கு பிரேக்கிங் நியூஸ் இருக்கா, வடகிழக்கு பருவமழை என்ன ஆயிற்று, மேக வெடிப்பில் மழை கொடுத்து இந்த செய்தி எல்லாம் வருமானிக்கிறாங்க. உத்தரகாண்ட்ல வெள்ளம் வருது. ஒரு பிள்ளை கேட்குது, இங்க வராதாங்க. ஏன்னு கேட்டா அப்போது பள்ளிக்கூட விடுமுறை கிடைக்குமான்னு சொல்லி. ஆக பாடத்திட்டங்களுடைய அழுத்தம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திலிருந்து அந்நியப்படுத்துகிறது. ஆனால் பின்லாந்திய கல்வி முறை பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்துவது மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கு நேராக ஆசிரியர்களை கொண்டாடச் செய்கிறது. இதை ஏன் நான் சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால், இந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிள்ளைகளுக்கு சுதந்திர தின செய்தியாக எதை சொல்ல வேண்டும்? இந்த பிள்ளைகளுக்கு காந்தியடிகளை பற்றி நிச்சயமாக சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். நேருவை குழந்தைகளின் மாமா என்று அங்கோடு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். நிச்சயமாக அப்துல் கலாமை சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். நாட்டுடைய தலைவர்களை பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். ஆனால் சொல்லிக் கொடுக்கப்படாத வரலாற்று செய்திகளை எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதாவது காந்தியடிகள் மட்டும்தான் சுதந்திரம் பெற்றாரா? காந்தியடிகள் சுதந்திரத்துடைய கடைசி காலகட்டங்களை ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி ஆங்கிலிடமிருந்து முழுமையான சுதந்திரத்துக்கு பாடுபட்டு சிறப்பு சேர்த்தவர். நாம் காந்தியடிகளை கொண்டாடுகிறோம். ஆனால் காந்தியடிகளுடைய காலகட்டங்களுக்கு முன்பாகவே இந்தியாவில் பல்வேறு இடங்களில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தலைவர்களின் மூலமாக மன்னர்களின் மூலமாக பல்வேறு போராட்ட நடவடிக்கைகளின் மூலமாக சுதந்திரம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவுடைய முதல் சுதந்திர போராட்டம் யாரால் எப்போது தொடங்கப்பட்டது என்று கேட்டால் பலருக்கும் பதில் இல்லை. ஆனால் உண்மையிலேயே இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம் எப்போது தொடங்கப்பட்டது என்று சொன்னால், போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக கேரளாவில் மாப்பிள்ளைமார்கள் நடத்திய சுதந்திர போராட்டம் தான் முதல் இந்திய சுதந்திர போராட்டம். அந்த சுதந்திர போராட்டத்தில் நம்முடைய இந்த மண்ணை சேர்ந்தவருடைய பங்களிப்பும் இருந்தது. குஞ்சாலி மரைக்காயர்கள் என்ற போராட்ட வீரர்களை பற்றி நாம் படித்திருப்போம். அவருடைய பெயராலே இந்தியாவுடைய கடற்படைக்கு ஒரு கப்பலுக்கு பேர் சொல்லி இருக்கிறார். சமீபத்தில் கூட மோகன்லால் நடித்த ஒரு படமும் அவருடைய பெயரால் வந்து பிரபலமாக இருந்தது. அதுதான் இந்தியாவுடைய முதல் சுதந்திர போராட்டம். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நாம் போராடினோம் என்று சொன்னார்கள். அதை நான் மாறுபடுகிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, மொத்த ஐரோப்பியர்களுக்கு எதிராக நாம் போராடி இருக்கின்றோம். குஞ்சாலி மரைக்காயர்கள் நடத்திய மாப்பிள்ளைமார்கள் நடத்திய அந்த போராட்டங்களை படிக்கின்ற பொழுது அதுல போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக முதல் போராட்டத்தை நாம் தொடங்கினோம். வாஸ்கோ ட காமாவுக்கு எதிரான போராட்டம் தான் முதல் இந்திய சுதந்திர போராட்டம். டச்சுக்காரர்களுக்கு எதிராக போராடி இருக்கின்றோம். ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி இருக்கின்றோம். கோவாவில் போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக போராடியது போலவே பாண்டிச்சேரியிலும் காரைக்காலிலும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடி இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய வரலாற்றை சுருக்கிவிடக் கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆழமாக எடுத்து சொல்ல வேண்டும். அதுபோலதான் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கேள்வி கேட்டா சொல்லுவாங்க, ஆனால் சங்கடப்படுத்த கூடாது. பதில் தெரியாவிட்டா நம்ம அந்த பள்ளிக்கூடத்தையும் ஆசிரியர்கள் தப்பா நினைச்சிருவோம். ஆனா ஒரு விஷயம், ஜான்சி ராணி லட்சுமிபாயை பற்றி நம்ம பேசுகிறோமா இல்லையா? ஜான்சி ராணி லட்சுமிபாயை பற்றி தொடக்க பள்ளிக்கூடங்களிலே சொல்லிக் கொடுப்பார்கள் அல்லது நடுநிலை பள்ளிக்கூடத்தில் சொல்லி இருப்பார்கள். ஆனால் ஜான்சி ராணி லட்சுமிபாயை பற்றி பேசக்கூடிய இந்த வரலாறு, அதை நாம் ஜான்சி ராணி லட்சுமிபாயுடைய தியாகத்தை மதிக்கிறோம், போற்றுகின்றோம். என்று சொன்னால் அவர்தான் 1857ஆம் ஆண்டு முழு இந்தியாவையும் ஒருங்கிணைத்து நடத்திய முதல் சுதந்திர போராட்ட புரட்சியின் போது இந்த புரட்சிக்கு தலைமை தாங்கக்கூடியவர் எங்களுடைய மாமன்னர் 2ஆம் பகதூர் ஷா என்று அறிவித்தவர் ராணி லட்சுமிபாய் அவர்கள். ஆக அந்த ஜான்சி ராணி லட்சுமிபாய் தியாகத்தை போராட்டுகிறோம். ஆனால் ஜான்சி ராணி லட்சுமிபாய் பேசப்படுவது போல்
ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்த வேலு நாச்சியார் பேசப்படவில்லை? நம் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். பாட புத்தகங்களை தாண்டிய செய்திகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான வரலாறாக இருக்க முடியும். அதே போல்தான் அயோத்தியை ஆட்சி செய்த தேகம் ஹசரத் மகானுடைய தியாகமும் பேசப்படவில்லை. அயோத்தியை மையமாக வைத்து ஆட்சி செய்த தேகம் ஹசரத் மகான் அவர்கள் ஆங்கிலேயருக்கு வீர போராட்டம் நடத்தி தோல்வியடைந்தார்கள். அதனுடைய விளைவாக ஆட்சியை துறந்து தன்னுடைய 10 வயது பிள்ளையோடு இமயமலையின் காடுகளிலே சுற்றி திரிந்து நாட்டை பறிகொடுத்தது மட்டுமல்லாமல், இந்த நாட்டுடைய விடுதலைக்காக தன் ஆட்சியை இழந்தது மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தையும் பறிகொடுத்து 10 வயது குழந்தையோடு இமயமலையின் காடுகளிலே சுற்றி திரிந்து நேபாளத்திலே இறந்தார்கள். நாம் கவலைப்படுவது வரலாறாக முழுமையாக சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். யான்சி ராணி லட்சுமிபாய் அவருடைய வரலாறு சொல்லிக் கொடுக்கப்படுவது போல் நம்முடைய தமிழ்நாட்டுடைய வீரமங்கை வேலு நாச்சியார் வரலாறு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அயோத்தியை மையமாக வைத்து ஆட்சி செய்த பேகம் ஹசரத் மகானுடைய தியாகம் பேசப்பட வேண்டும். காந்தியடிகள் பேசப்படுவது போல், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பேசப்படுவது போல் பகத்சிங்கும் பேசப்பட வேண்டும். தமிழ்நாட்டின் மருதநாயகமும் பேசப்பட வேண்டும். தமிழ்நாட்டின் வீரன் சுந்தரலிங்கமும் பேசப்பட வேண்டும். உலகிலேயே முதல் தற்கொலை படை போராளியாக உருவாகி ஆங்கிலேயருடைய வெட்டி மருந்து கிடங்கை சிதறடித்த வீர தமிழ்ச்சி குயிலுடைய வரலாறு பேசப்பட வேண்டும். அதே போன்று மருதநாயகத்தை பற்றி சுட்டிக்காட்டுகின்ற போது பூமிக்கருடைய வரலாறு பேசப்பட வேண்டும். வீரன் அழகுமுத்துக்கருடைய வரலாறு பேசப்பட வேண்டும். எல்லாருடைய வரலாறு பேசப்பட வேண்டும். வரலாறு என்பது இந்திக்காரர்களுடைய விடுதலை போராட்டமாக இருக்கக்கூடாது, இந்தியனுடைய விடுதலை போராட்டமாக சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கு அத்தகைய செய்திகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முன்முயற்சி இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு, இங்கு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மனதில ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய ஒரு ஆளுமை யார் என்று சொன்னால் அது அப்துல் கலாம் அவர்களால் இருக்க முடியும். அப்துல் கலாமை பெயரை சொல்கின்ற போதெல்லாம் இளம் பிள்ளைகள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள், உத்வேகம் பெறுகிறார் என்பது யதார்த்தமான ஒரு உண்மை. ஒரு தமிழராக இருந்து ஒரு இந்தியராக உலகிற்கு அறிமுகமாகி மிகச்சிறந்த விஞ்ஞானியாக உலகம் முழுக்க பரிணாமித்தவர் அப்துல் கலாம் அவர்கள். அந்த அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கை செய்திகளிலே பல செய்திகள் உண்டு. அதிலே ஒன்று சொல்லியிருப்பார், நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம். நம்முடைய தாயுடைய வயிற்றிலிருந்து நாம் பிரசரிக்கப்படக்கூடிய நிகழ்வு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி என்றால் ஒவ்வொரு தனி மனிதரும் பிறர் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய மரணத்தை கண்டு கலங்கி போய் எல்லோரும் துயரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய மரணம் என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த செய்தியை இந்த பிள்ளைகளுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அடுத்து இந்த பிள்ளைகளுக்கு நாம் இன்னொன்று சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் சுற்றுச்சூழலுடைய நலம். இன்று வீடுதோறும் ஒரு காலத்தில் கிரைண்டர் வந்த போது ஆடம்பரமாக கருதப்பட்டது, மிக்சி வந்த போது அது ஆடம்பரமாக கருதப்பட்டது, தொலைக்காட்சி வந்த போது அது ஆடம்பரமாக கருதப்பட்டது, அயன் பாக்ஸ் வந்த போது அது ஆடம்பரமாக கருதப்பட்டது. ஆனால் அவை எல்லாம் வாழ்க்கையின் அங்கமாக மாறியது. அப்படிதான் இன்று ஒவ்வொரு வீடுகளிலும் குளிர்சாதனம் ஏசி பொருத்துவது என்பது அத்தியாவசியமான ஒன்றாக மாறிவிட்டது. அப்படி என்று சொன்னால் அருமைக்குரிய பிள்ளைகளே, பெற்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் வீட்டிலே ஒரு ஏசி வைப்பதாக இருந்தால் அத்தோடு உங்கள் வீட்டு வாசலிலே ஒரு மரத்தையும் நடுங்கள். என்று சொன்னால் அந்த ஏசி சாதனம் வைக்கக்கூடிய கரிவேப்பிலை வாயுவை அந்த மரம் எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை கொடுக்கும். ஆக மரம் நடுவதை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும். இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அடுத்த முறை எம்டிசி நிர்வாகத்தை நான் சொல்லிக் கொள்வது, நம்முடைய கொடியை ஏற்றுகின்ற போது நட்டு மிட்டாய் தான் கொடுக்கணும். நட்டளவுக்கு நாடு உயிரிழம் போது உலகம் முழுக்க மாறி போய் நம்ம இந்தியாவிலிருந்து மிட்டாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த முறை மிட்டாயோடு சேர்ந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் வருகிற பெற்றோருக்கு ஒரு மரக்கன்றுகளை கொடுங்க. அந்த மரக்கன்றுகளை நடுவதன் மூலமாக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த முடியும். அடுத்தது கடைசியாக சொல்லி விடைபெற விரும்புகின்றேன். நான் ரொம்ப பேசணும்னா அதிகமாக கைத்தறியில் உட்கார வச்சிருவாங்க. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளையே உலகம் அழியப் போவதாக தகவல் வந்தால் இன்றே ஒரு மரத்தை நட்டுவிடு என்று சொன்னார்கள். ஆக மரம் நடுதல் என்பது மக்கள் இயக்கமாக மாற வேண்டும். நம்முடைய நாட்டிலே புதிய புதிய செய்திகளை வானிலை மூலமாக அறிகிறோம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, இந்த வார்த்தையெல்லாம் 10 வருஷம் முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? மேக வெடிப்பு 10 வருஷம் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோமா? இப்போ அதெல்லாம் கேள்விப்பட்டோம்னா சுற்றுச்சூழல் சீரழிந்து கிடைக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மரம் நடுதலை மக்கள் இயக்கமாக மாற்றுங்கள். இந்த பிள்ளைகளுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுப்பது போல வாழ்க்கையின் அறம் சார்ந்த செய்திகளை சொல்லிக் கொடுங்கள். அதுதான் மிக முக்கியம். வாழ்க்கை என்பது பாட புத்தகத்தோடு சுருங்கி போய்விடுவதல்ல. பாட புத்தகத்துக்கு வெளியேயும் வாழ்க்கை இருக்கிறது. இதை பிள்ளைகள் மட்டுமல்ல, ஆசிரியர்கள் மட்டுமல்ல,
சான்றோர்களும் பெற்றோர்களும் உணர வேண்டும் என்று கூறி மீண்டும் நம்முடைய நாட்டுடைய 79வது சுதந்திர தின வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய என்டிசிடி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். நமது மன உணர்வுகள் ஏதோ ஒரு வகையில் இணைந்திருப்பதற்கு உதாரணம் இந்த மரக்கன்று. நான் பேசுறேன், ஆனால் நம்முடைய சகோதரர்கள் மரக்கன்றோடய வந்திருக்கிறாங்க. அடுத்த வருடம் கொடுக்க சொன்னோம், இந்த வருடமே கொடுக்குறோம். இதை நான் கொடுத்தா நல்லா இருக்காது, பள்ளியுடைய தாளாதில் நீங்க வந்து கொடுத்தா நல்லா இருக்கும். அதாவது கொய்யாவா இல்ல, அதாவது ஆப்பிள் பழத்துக்கு நிகரான சக்தி உள்ளது கொய்யா. ஆனா ஒரு ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லைன்னு சொன்னோம்னா ஒரு டஜன் ஆப்பிள் வாங்கிட்டு போகணும்னு சொல்றோம். அந்த நிலை மாற்றப்பட்டு ஒரு டஜன் கொய்யா பழம் வாங்கிட்டு போகுங்கிற நிலையை நம்ம உருவாக்கணும். ஏன்னா கொய்யா நம்முடைய மண்ணின் பழம், ஆப்பிள் அமெரிக்காவுடைய பழம், இறக்குமதி பழம். பாருங்க அப்படியே ஓகேண்ணா. பார்த்துருக்கு
பார்த்துருக்கேன்